ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு சிலருக்கெல்லாம் உடம்புல ஃபேட் இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டம் இருக்கும். அதாவது உங்களில் சில பேருக்கெல்லாம் நம்ம உடம்பை பற்றி யோசிச்சாலே ஒரு ஷெய்ம் ஆகிற மாதிரி இருக்கும். அது ஏன்னா நம்ம வயிறு பெருசாக இருக்குது, இல்லைன்னா ரொம்ப ஃபேட்டியாக இருக்குது, குண்டாக இருக்குது, இந்த மாதிரியெல்லாம் ஃபீலிங் இருக்குன்னா உங்களுக்கே ஒரு ஷேம் மாதிரி இருக்கும் இல்லையா? நான் இந்த குண்டா இருக்கிறதுனால என்னுடைய அப்பியரன்ஸ் லுக் எல்லாம் சரியில்லை, எனக்கு ஒரு பவர்ஃபுல் பர்சனாக மாறிடணும், ஆனால் இப்போ எனக்கு என்னை பற்றி அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் ஃபீலிங்கே இல்லை. இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு தோணலைன்னா நோ ப்ராப்ளம், உங்களுக்கு இந்த அட்வைஸ் தேவையில்லை. ஆனால் இந்த மாதிரியான ஒரு ஷேம் உங்களுக்கு ஃபீல் ஆகுதுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு நம்ம உடம்பில் இருக்கிற ஃபேட் பெர்சன்டேஜ் எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் அதை பற்றி தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதாவது ஸ்பெஷலாக உங்களோட வயரில் இருக்கிற அந்த மத்திய பகுதியில் இருக்கிற ஃபேட் எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் அதை பற்றி தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஒரு சில யூடியூப் வீடியோஸில் கூட நீங்களே இந்த மாதிரியெல்லாம் பார்த்துருக்கோம். அதாவது என்னுடைய வயறு ரொம்ப பெருசாக தான் இருந்தது, ஆனால் கொஞ்சம் டைமுக்குள்ளே நான் இந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த மாதிரியான டிரான்ஸ்ஃபார்மேஷன் வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருக்கோம் இல்லையா? அது ஆர்டிஃபிஷியல் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி கூட செய்துட்டு இருக்கும். ஆனால் ஜென்யூனாக ஒர்க் அவுட் பண்ணி அந்த மாதிரி பண்ணவர் கூட இருக்கு. டயட், எக்ஸசைஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி தன்னுடைய ஃபேட்டை ரெடியூஸ் பண்ணியவர் நிறைய இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஃபேட் ரெடியூசிங் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணி எந்த மாதிரியான ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் பண்ணணும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதாவது உங்கள் உடம்புல இருக்கிற ஒரு ஸ்பெசிஃபைடு ஏரியாவில் இருக்கிற ஃபேட் மட்டும் போகணும்னு நினைச்சா அந்த மாதிரி பண்ண முடியாது. உங்களுக்கு வயர்ல மட்டும் ஃபேட் போகணும்னு நினைச்சா அந்த மாதிரி எல்லாம் முடியாது. உடம்புல இருக்கிற எல்லா பகுதிகளுக்கும் இந்த ஃபேட்டை ப்ராப்பரா டிஸ்ட்ரிபியூட் ஆகணும், அதுதான் பண்ண முடியும். நீங்க எய்ம் பண்ணக்கூடிய அந்த ஒரு இடத்துல மட்டும் ஃபேட் ரெடியூஸ் பண்ணணும்னு நினைச்சா அதெல்லாம் முடியாத விஷயம் தான். ஒரு சில ஆளுகள் எல்லாம் நீங்க இந்த மாதிரி பார்த்துருக்கோம் இல்லையா? காலு கையெல்லாம் ரொம்ப ஒல்லியா இருக்கும், ஆனா உடம்பு வயறு மட்டும் பெருசா தான் இருக்கும். இந்த மாதிரியான ஒரு ஷேப்லெஸ் கண்டிஷன்ல இருக்கும் அவருடைய உடம்பு. அவரோட கை காலு எல்லாம் ஒல்லியா தான் இருக்கு, ஆனாலும் அவருடைய அந்த ட்ரங்க் போர்ஷன் மட்டும் ஏன் இவ்வளவு ஃபேட்டியா இருக்கு? இதனோட மீனிங் என்னன்னா நம்ம உடம்புல இருக்கிற ஃபேட் கரெக்டா எல்லா இடத்துலயுமே டிஸ்ட்ரிபியூட் ஆகல, அந்த மாதிரியான இந்த பிளாக் இருக்கு. அதுதான் விஷயம். இதை பற்றி தெரிஞ்சா மட்டும்தான் அதை எப்படி ப்ராப்பரா டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம், அதுக்கு தேவையான என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணலாம், இதை பற்றி எல்லாம் நம்ம தெரியும். அதாவது உடம்புல ட்ரங்க் போர்ஷன்ல ஃபேட் நிறைய இருக்கு, கை காலெல்லாம் ஒல்லியா இருக்குன்னா அந்த இடத்துல ஃபேட் டெபாசிட் இல்ல, வயர்ல மட்டும் ஃபேட் இருக்குன்னு அதனோட மீனிங். இதை பேலன்ஸ் பண்ணிடுச்சுன்னா எல்லாம் ஓகே ஆயிடும். அதாவது உங்க உடம்புல ட்ரங்க் போர்ஷன்ல எவ்வளவு ஃபேட் இருக்குதோ அந்த மாதிரியான ஃபேட் உங்க கையில காலில் கூட இருக்குன்னா உங்களுடைய பாடி ஷேப் ப்ராப்பர் ஆயிடும். ஆனா இந்த மாதிரி அந்த ஃபேட் பேலன்சிங் பண்றதுக்கு நாம இந்த மாதிரியான ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் பண்ணணும். அதுதான் இன்னைக்கு நம்மளோட விஷயம். அதுக்காக உங்களுக்கு நான் இன்னைக்கு 5 டைப் ஆஃப் ஒர்க் அவுட்ஸை பற்றி தான் சொல்லிக் கொடுக்க போறேன். இது உங்களுக்கு வீட்டில் கூட பண்ணலாம். எங்க ஃபேட் ஜாஸ்தி இருக்கிறதோ அந்த இடத்துக்கு ஸ்பெஷல் மூவ்மெண்ட்ஸ் கொடுத்து அங்கே இருந்து அந்த ஃபேட் பர்ன் பண்றதுக்கு தேவையான 5 எக்ஸர்சைஸ் தான் இது. நீங்க நிறைய எக்ஸர்சைஸ் எல்லாம் பண்றதுக்கு பதிலா இந்த எக்ஸர்சைஸ் ஃபாலோ பண்ணி பாருங்க. ஆப்டோமனை ஃபோக்கஸ் பண்ணி எக்ஸர்சைஸ் பண்ணி பாருங்க. அதுக்காக ஸ்பெஷலா எந்தெந்த எக்ஸர்சைஸ் இருக்குன்றது நீங்க புரிஞ்சு அதை ஃபாலோ பண்ணிடுச்சுன்னா மட்டும் இந்த விஷயத்துக்கு சொல்யூஷன் ஆயிடும். அதுக்கு தேவையான ஒர்க் அவுட்ஸை பற்றி சொல்லி கொடுக்குறேன். அதுக்கு தேவையான ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் தான் மவுண்டைன் கிளைம்பிங், மவுண்டைன் கிளைம்பர் அப்படின்ற எக்ஸர்சைஸ். அது எப்படி பண்ணணும்னா இந்த பார்க்குற மாதிரி கையும் காலும் ஒரு புஷ்அப் பொசிஷன்ல வச்சு நிற்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய 2 காலை யூஸ் பண்ணி மவுண்டைன் கிளைம்பிங் பண்ற மாதிரி இந்த மாதிரியான ஆக்டிவிட்டி பண்ணிட்டே இருக்கணும். இதுக்காக ஸ்பெஷல் பொசிஷன் சேஞ்சிங் எதுவுமே கிடையாது. இதுக்கு மத்தியத்தில் எதுவுமே பண்ணக்கூடாது. இதே பண்ணிட்டு இருக்கணும். கொஞ்சம் டைம் இது பண்ணிட்டு இருந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு டயர்ட் ஆயிடுச்சுன்னா அந்த பொசிஷன்ல நின்றதுக்கு அப்புறம் மறுபடியும் அதே ரிப்பீட் பண்ணிடுங்க. இது எவ்வளவு டைம் பண்ணிட்டு இருக்கணும்னா இது நீங்க எவ்வளவு டைம் பண்ணும்போது உங்களுக்கு டயர்ட் ஆகுதோ அந்த டைமுக்கு இது பண்ணணும். அது மட்டும் இல்ல உங்களுக்கு நல்ல வேர்ப்பு வர்ற மாதிரி அந்த ஒரு டைம் வரைக்கும் நீங்க பண்ணிட்டு இருக்கணும். இப்படியான ஒரு லெவல்ல இது பண்ணிட்டு இருந்தா மட்டும்தான் இதனோட ஒரு எஃபெக்ட் உங்களுக்கு கிடைச்சிடும். இது உங்களோட அப்டோமனுக்கு தேவையான ஒரு எக்ஸர்சைஸ் நீங்க புரிஞ்சுக்கணும். ஆனாலும் இது மற்ற பல இடங்கள்லைக்கும் இதனுடைய எக்ஸர்சைஸ் எஃபெக்ட் கிடைச்சிடும். ஆனா ஸ்பெஷலி இது அப்டோமனுக்கு தான். இந்த மவுண்டைன் கிளைம்பர் நீங்க கரெக்டா ஹார்டா பண்ணிட்டு இருந்தா உங்களோட அப்டோமனுக்கு கரெக்டான ஒரு ஹீட்டிங் கிடைச்சிடும். இது உங்க வயர்ல இருக்கிற அந்த ஃபேட் எல்லாம் பர்னா போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணிடும். இதுதான் மவுண்டைன் கிளைம்பர் அப்படின்ற எக்ஸர்சைஸ். இதனுடைய ஃபுல் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரியான ட்ரைனிங்ஸ் யூடியூப்ல இருக்கும். மவுண்டைன் கிளைம்பர் ஒர்க் அவுட் அப்படின்ற யூடியூப்லேயே சர்ச் பண்ணி பார்க்கலாம். அது கூட நீங்கள் செகண்டாக பண்ணக்கூடிய ஒரு ஒர்க் அவுட் தான் ஜாக் நைஃப் சிட்டப். இந்த ஒரு சிட்டப் பண்ணிடுச்சுன்னா கூட உங்களோட உடம்பு பகுதியில் அதாவது அப்டோமனில் கரெக்டான ஒரு எக்ஸர்சைஸ் கிடைச்சிடும். அங்கே இருக்கிற ஃபேட் எல்லாம் பேர்ன் ஆகி போயிடும். இதை எப்படி பெர்ஃபார்ம் பண்ணலாம்னா இந்த மாதிரி ஒரு மேட் எல்லாம் போட்டு நீங்கள் தரையில் கிடக்கலாம், நீங்கள் தரையில் படுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட 2 கை தலைக்கு மேலே இந்த மாதிரி பிடிச்சி திருப்பி கால் முட்டு பகுதியில் கை கொண்டு இந்த மாதிரி பெண்ட் ஆகணும். கால் மேலே வலிக்கணும். இந்த மாதிரியான சிட்டப் பண்ணிட்டே இருங்க. இது ரொம்ப சிம்பிளான ஒரு ஒர்க் அவுட் கிடையாது. இது கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். இது கொஞ்சம் ஸ்லோவா பண்ணிடுச்சுன்னா கூட பரவாயில்ல, ஆனாலும் பண்ணிடுங்க. இது நீங்க ஃபாஸ்டா பண்ணிடுச்சுன்னா ரிசல்ட் ஃபாஸ்டா
ஃபாஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி நினச்சிடாதுங்க. இது ஸ்லோவாக பண்ணும்போது தான் உங்களுக்கு ரிசல்ட் சீக்கிரமாக கிடைச்சிடும். இது நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் எவ்வளோ டைம் இது பண்ண முடியுமோ, எவ்வளோ டைம் பண்ணும்போது நீங்கள் டயர்ட் ஆகுமோ அந்த டைம் வரைக்கும் இது பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் ரொம்ப குண்டாக இருக்குன்னா உங்களுக்கு இது பண்ணவும் கூட முடியாது. ஆனாலும் நீங்கள் சிறுசாக பண்ணி ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இம்ப்ரூவ் பண்ணலாம். மெதுவாக நீங்கள் இதனோட ஃப்ளெக்சிபிலிட்டி, இதனோட கவுண்ட் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வர்றேன்னா உங்களுக்கு அப்டோமன் பகுதியில் கரெக்டான ஒரு எக்ஸசைஸ் கிடைச்சிடும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த காலகட்டத்தில் பெரிய பெரிய பணக்காரர்கள் எல்லாம் இருக்காங்க. அந்த மாதிரியான ரிச் பீப்புள்ஸில் எலான் மஸ்க் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பெரிய ரிச் மேன் தான். அவரோட லைஃப் எப்படி இந்த மாதிரி எல்லாம் ஆயிடுச்சுன்னு அது நம்ம கூட தெரிஞ்சிடுச்சுன்னா நம்மளும் ஒரு எலான் மஸ்க் ஆயிடும் அப்படி கிடையாது. ஆனால் நம்ம லைஃபுக்கு யூஸ்ஃபுல்லான நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியும். ஆனால் அவரோட லைஃப் ஹிஸ்டரி எப்படி நம்ம படிச்சிடும். அதுக்காக தான் எலான் மஸ்க் அப்படின்ற அந்த புக்கினுடைய ஆடியோ புக் நமக்காக தமிழ்ல கொடுக்குது குக்கு எஃப்எம். குக்கு எஃப்எம்ல இருந்து போன டேல எனக்கு இந்த எலான் மஸ்க் அப்படின்ற தமிழ் ஆடியோ புக் கிடைச்சிடுச்சு. சூப்பரான ஒரு லைஃப் ஹிஸ்டரியை படிச்சதுனுடைய அந்த ஒரு எஃபெக்ட் எனக்குள்ள இப்போவும் இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு இது சஜஸ்ட் பண்ணி கொடுக்குது. உங்களுக்கு இந்த மாதிரியான ஆடியோ புக்ஸ், அதாவது லைஃபே சேஞ்ச் பண்ணக்கூடிய எக்கச்சக்கமான ஆடியோ புக்ஸ் சிம்பிளா கிடைக்கணும்னா அதுக்காக ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர் இப்ப குக்கு எஃப்எம் கொடுக்குது. அதுதான் சூப்பர் சேவர் சேல். அதாவது எக்ஸ்க்ளூசிவ் 60% ஆஃபர் இன் ஆனுவல் பிளான். டெய்லி உங்களுக்கு இந்த குக்கு எஃப்எம் ஆக்சஸ் கிடைக்கணும்னா 899 rupees தான் அதனுடைய சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜ். ஆனா உங்களுக்கு இப்போ இந்த சூப்பர் 60 அப்படின்ற கூப்பன் கோடு யூஸ் பண்ணி அது 359 rupeesக்கு கிடைச்சிடும். இந்த ஆஃபர் மார்ச் 24, 25, 26 இந்த டேட்ல மட்டும்தான் கிடைக்கும். இதை பற்றி உங்களுக்கு தெரியணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல பின் கமெண்ட்ல நான் டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்திருக்கு, லிங்கும் கொடுத்திருக்கு, செக் பண்ணி பாருங்க. அப்புறம் திருப்பி வீடியோக்கு வாங்க. இதனுடைய கூட நீங்க பண்ண வேண்டிய நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் தான் ரஷ்யன் ட்விஸ்ட் அப்படின்ற இந்த எக்ஸசைஸ். இது ஒரு வெயிட் லிஃப்டிங் தான். உங்க கையில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாரமான பொருள் இருக்கணும். ஜிம்ல பண்றேன்னா இதுக்காக வெயிட் அங்கே இருந்தே கிடைச்சிடும். இல்லைன்னா வீட்டில் இருந்த ஏதாவது ஒரு வெயிட் கையில் வைங்க. அதுக்கப்புறம் நீங்க இந்த பொசிஷன்ல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் இந்த வெயிட்டை இடது பகுதியிலிருந்து வலது பகுதியில், வலது பகுதியிலிருந்து இடது பகுதியில் இப்படி ட்விஸ்ட் பண்ணிட்டே இருங்க. இதுக்கு பேரு தான் ரஷ்யன் ட்விஸ்ட். இது உங்களுக்கு அப்டோமினுடைய ரெண்டு பகுதியில் சைடுல இருக்கிற அந்த ஃபேட்டை பர்ன் பண்றதுக்கு தான் பண்றது. அந்த சைடு ஃபேட்டை ஹேண்டில் பண்றதுக்கு தேவையான பெஸ்டான ஒரு எக்ஸசைஸ் தான் இது. அது ஏன்னா நம்ம இடுப்பு பகுதியில் வயருக்கு சைடுல அந்த ஃபேட் ஜாஸ்தி இருக்குன்னா அங்க ரொம்ப குண்டா இருக்கும். அது நீங்க டைட்டான ட்ரெஸ் எல்லாம் போடும்போது ரொம்ப போர் ஆயிடும். அது ஹேண்டில் பண்ணி உங்களுக்கு அந்த உடம்புடைய ஷேப் உருவாக்குறதுக்கு இந்த எக்ஸசைஸ் ஹெல்ப் பண்ணிடும். இதுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்த அந்த ரெண்டு எக்ஸசைஸ் இல்லையா, அந்த எக்ஸசைஸ்ல நாம எந்த பகுதியில் ஃபோக்கஸ் பண்றோமோ அந்த பகுதிக்கு தேவையான எக்ஸசைஸ் இல்லை. இது செப்பரேட்டான ஒரு எக்ஸசைஸ் தான். இது சைடுக்கு தேவையான எக்ஸசைஸ் தான். அங்க இருக்கிற ஃபேட்டை தான் இது ரெடியூஸ் பண்ணிடும். அதனால நீங்க நான் அது பண்றேன் அதனால இது பண்ண வேண்டாம் அந்த மாதிரி டிசிஷன் எடுக்காதுங்க. அது பண்றேனாலும் நீங்க இந்த எக்ஸசைஸ் கண்டிப்பா பண்ணிடணும். நீங்க எந்த மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்குனாலும் இது கூட பண்ணிடுங்க. ஏன்னா இது ஸ்பெஷலா உங்களுடைய சைடு அப்டோமனுக்காக தான் பண்ணுது. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ்னுடைய பேரு தான் கமாண்டோ பிளாங்க். இதுக்காக நீங்க இந்த மாதிரி நின்றுடணும். அதாவது ஒரு பெஞ்சினுடைய ஒன் சைடு லெக் போட மாதிரி இருக்கணும். அதாவது நீங்க புஷ்அப்புக்கு நிக்கிற மாதிரி நிக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய கையினுடைய பகுதியில நீங்க நின்றுடணும். அதாவது கை முட்டில நின்றுடணும். மறுபடியும் நீங்க அந்த புஷ்அப் பொசிஷன்ல வந்துடணும். இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கணும். நீங்க டயர்ட் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் நேரம் அந்த பிளாங்க் பொசிஷன்ல ஸ்டே பண்ணி ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் இது பண்ணிட்டே இருங்க. நீங்க இதுக்கு இடையில ரிவர்ஸ் பொசிஷன்ல ரெஸ்ட் எடுத்துடாதுங்க. ரெஸ்ட் கூட அந்த பிளாங்க் பொசிஷன்ல மட்டும்தான் நிக்கணும். கொஞ்ச டைம் அந்த மாதிரி நின்றதுக்கு அப்புறம் மறுபடியும் இந்த பிளாங்க் பண்ணிட்டே இருக்கணும். அதாவது இந்த எக்ஸசைஸ் பண்ணிட்டே இருக்கணும். இது உங்களுக்கு ரொம்ப டயர்ட் ஆகுற அந்த டைம் வரைக்கும் கமாண்டோ பிளான் பண்ணிட்டே இருங்க. நெக்ஸ்ட் ஒரு எக்ஸசைஸ், அதனுடைய பேரு தான் ஃப்ளட்டர் கிக். இதுக்காக என்ன பண்ணணும்னா தரையில இந்த மாதிரி படுத்துருங்க. கையெல்லாம் கீழே வச்சு ஷோல்டர் கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுடைய கால் ரெண்டுமே ஏர்ல மேலே கீழே இந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துட்டே இருங்க. இது உங்களுடைய லோவர் அப்டோமனுக்கு ரொம்ப எக்ஸசைஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஒர்க் அவுட் தான். அந்த லோவர் அப்டோமனுக்கு கரெக்டான ஒரு பவர் கிடைச்சிடும். அங்கேக்கு அந்த ஏரியாவில் இருக்கிற ஃபேட்டை பர்ன் பண்ணிடும். இது பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும்னு தோணிடுச்சுன்னா ஷோல்டர் டவுன் பண்ணி ஹெட் டவுன் பண்ணி கொஞ்சம் டைம் ரெஸ்ட் எடுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இது பண்ணிட்டே இருங்க. அதே போல கொஞ்சம் டைமுக்கு அந்த கால் ஏர்லேயே வச்சுடுங்க. அது கூட ஒரு எக்ஸசைஸ் தான். அப் டவுன் பொசிஷன்ல மட்டும் கிடையாது, லெஃப்ட் ரைட் பொசிஷன்ல கூட மூவ் பண்ணலாம். இந்த மாதிரி எல்லாம் இது பண்ணிட்டே இருங்க. இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டே
இருந்தால் உங்களோட லோவர் அப்டோமன் ஏரியாவில் வந்து ரொம்ப டைட் ஃபீல் ஆகிடும். அந்த இடத்துல இருக்கிற எல்லா ஃபேட்டும் பேர்ன் ஆகி போயிடும். உங்களுடைய ஃபேட் வந்து அப்டோமனில் கம்மியாயிடும். இப்போ இங்கே சொல்லி கொடுத்த இந்த எக்ஸசைஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு அந்த ஃபேட் இருக்கிற ஏரியாவில் ஹீட்டு கொடுத்து ஃபேட் எல்லாம் வந்து பேர்ன் பண்ணுறது. அது மட்டும் இல்லை உங்கள் உடம்புல இருக்கிற எல்லா இடத்துக்கும் வந்து ஃபேட் கரெக்டாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணிடும். இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டிய இன்னொரு விஷயம் கூட இருக்குது. நீங்கள் சுகர்னுடைய கன்சியூம் ரொம்ப கம்மி பண்ணிடுங்க. நீங்கள் சுகர் சாப்பிட்டே இருக்குன்னா உங்களோட இன்சுலினுடைய கவுண்ட் கூடிடும். இன்சுலின் கவுண்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு பசி அதிகமாக வந்துடும். அப்போ நீங்கள் நிறைய சாப்பிட்டுடும். இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அதனால நீங்கள் வந்து சர்க்கரை யூஸ் பண்ணுறது ரொம்ப கம்மி பண்ணுறீங்க. அதே போல் ஃபுட்டில் இருக்கிற கார்போஹைட்ரேட்டினுடைய மெஷர்மெண்ட்டு கம்மி பண்ணிடுங்க. ஏதெல்லாம் ஃபுட்டில் வந்து நிறைய கார்போஹைட்ரேட் இருக்குது அது நீங்கள் கூகுள் பண்ணிடுச்சுன்னா கிடைச்சிடும். அந்த மாதிரியான ஃபுட்டெல்லாம் கம்மி பண்ணிடுங்க. நிறைய ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கிற ஃபுட்டு மட்டும் நீங்கள் ஜாஸ்தி கன்சியூம் பண்ணுங்கள். அது உங்களுடைய மசில் மாஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஆகிடும். ரொம்ப தேவை இருக்குன்னா மட்டும் இந்த மாதிரியான கார்போஹைட்ரேட் ஃபுட் எல்லாம் சாப்பிடுங்க. நீங்கள் ஃபுட்டில் என்ன கவனம் கொடுக்கணும்னா ப்ரோட்டீன் நிறைய இருக்கிற ஃபுட்டு மட்டும் நிறைய சாப்பிடுங்க. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுற ஒரு பர்சனாக இருந்தால் உங்கள் உடம்புக்கு தேவையானது ப்ரோட்டீன் தான். நீங்கள் கார்போஹைட்ரேட் நிறைய சாப்பிட்ருக்குன்னா உங்களுக்கு ஃபேட்டு தான் இம்ப்ரூவ் ஆகிடும். நீங்கள் இந்த மாதிரி கார்போஹைட்ரேட்னுடைய மெஷர்மெண்ட் கம்மி பண்ணி ப்ரோட்டீனுடைய மெஷர்மெண்ட் ஜாஸ்தி பண்ணிடுச்சுன்னா உங்கள் உடம்புல ஃபேட் உருவாகுது கம்மி ஆகிடும். மசில் மாஸ் வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகிடும். இது வந்து உங்களுடைய பாடியினுடைய அந்த ஷேப்புக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஆகிடும். இங்கே நான் சொல்லி கொடுத்த இந்த எக்ஸசைஸ் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிடுச்சுன்னா அதை கூட நான் இங்கே சொல்லி கொடுத்த இந்த டயட்டு கூட நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்குன்னா உங்களுக்கு உங்களுடைய அப்டோமன் ஃபேட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு வேறு எங்கேயும் போக வேண்டாம், எதுவும் தேட வேண்டாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு வீட்டிலே பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் தான், ஹோம் ஒர்க் அவுட் தான். இதெல்லாம் ஜிம்மிலெல்லாம் போய் செய்ய தேவையில்லை. இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் டைமுக்குள்ளே உங்களுக்கு உடம்பினுடைய அந்த அப்டோமன் பகுதியில் இருக்கிற ஃபேட்டை ரெடியூஸ் பண்ண முடியும். நல்ல ஒரு ஷேப் உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒர்க் அவுட் பிடிக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா நீங்கள் லைக் கமெண்ட் எல்லாம் கொடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.